குர்ஆன்ல சொல்றான். 5வது அத்தியாயம் 14வது வசனம் அல்லாஹ் சொல்றான், அன்றியும் எவர்கள் தங்களை நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறார்களோ அவர்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கினோம். எப்படி பனி இஸ்ராயல்கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்கினா அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், கிறிஸ்தவர்களிடமும் நாம் உறுதிமொழி வாங்கினோம். ஆனால் அவர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருந்த போதனையின் பெரும் பகுதியை மறந்து விட்டார்கள். அவங்களும் வரும் என்ன பண்ணிட்டாங்க, பெரும் பகுதியை மறந்து விட்டார்கள். ஆகவே இறுதி நாள் வரை அவர்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் நிலைக்க செய்தோம். இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்து காட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஈசா நபிக்கும் என்ன வேலை, இப்போ இவங்க வேலை கூப்பிடுறாங்க, ஈசா நபிக்கு பதில் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நோன்ட்டாங்க. ஈசா நபிக்கும் அதே பதில். அங்கேயும் செகண்ட் ஆப்ஷன் ஈசா நபிக்கும் கொடுக்கப்படல. அங்கேயும் செகண்ட் ஆப்ஷன் என்ன வைக்கப்படுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா நீங்க உதவி செய்யுங்க. மூசா நபி வந்தா அதுக்கப்புறமும் அவங்களுக்கும் செகண்ட் ஆப்ஷன் என்ன, முகம்மது வந்தா உதவி செய்யுங்க. இங்கேயும் முகம்மது வந்தா உதவி செய்யுங்க. மரியமின் குமாரர் ஈசா இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள், இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, நான் அல்லாஹ்வினால் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் தூதராவேன். நான் எனக்கு முன்பே வந்துள்ள தௌராத்தை வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். மேலும் எனக்கு பிறகு அஹமது எனும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி சொல்பவனாகவும் இருக்கிறேன். எனினும் அவர் அம்மக்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது இது வெளிப்படையான மோசடி என்று அவர்கள் கூறினார்கள். இது 61வது அத்தியாயத்தில் 6வது வசனம். அதாவது ரசூலுல்லாஹ் பத்தி அவங்க சொல்றாங்க. அதே பாருங்க, இந்த இது 61:6 குர்ஆன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இவரும் மென்ஷன் பண்றாரு.